ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. யாரை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களை குறித்து சொல்லும்போது, காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கர்த்தர் கொடுத்தார். கேளாதிருக்கிற காதுகள், ஆண்டவர் எந்த காதுகளை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது காது இல்லாமல் யாரையும் படைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு அது குறைபாடாக இருக்கிறது. நாம் மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு மனுஷர்கள் பேசுவது என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. கேட்காதனால நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம்? காது கேளாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேதாகமத்தில் செவிடர்கள் அப்படின்னு இருக்கும். இவர்களுக்கு ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு யார் பேசுகிறதும் என்ன செய்யலை? கேட்கலை. அதனால தான் அவர்களுக்கு நாம் காது கேளாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. அப்படி கேட்காதிருக்கும்பொழுது இவர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய செவிடர்கள் என்று அர்த்தம். இவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், இடைபடுகிறார். ஆனால் இவர்களுக்கு அது கேட்கவில்லை. திருச்சபைக்கும் இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு என்ன சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சபையில் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சபைகள் பேசுறார், எல்லா இடத்துலையும் பேசுறார். வனாந்தரத்தில் பேசுகிற ஆண்டவர் சபையில் பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆனால் கேட்கிற காது நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற காது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறீங்க, உங்கள் மகட்டையோ மகன்கிட்டயோ வீட்டில் பேசிகிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் படின்றீங்க, அவன் விளையாடிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஏண்டா நான் பேசுறது ஒன்று கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்? கேட்குது, எல்லாம் கேட்குது, நீங்கள் பாட்டு பேசினே இருங்கம்பா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பேசினா அங்கேருந்து என்ன வரணும்? ஒரு ரிப்ளை, ஒரு ரியாக்ஷன், ஏதோ ஒன்று வரணும்ல. வந்தால் தானே நம்ம பேசுறதுக்கான ஒரு மரியாதை இருக்குது. இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு என்ன இல்லை? மரியாதை கிடையாதுல்ல. அவங்க பாட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் நீங்கள் என்ன பேசினாலும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. கேட்டால் நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படிம்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறது முக்கியம். கேட்டதை விட என்ன ரியாக்ஷன், என்ன பதில், அதனால் வரக்கூடியதான விளைவு என்ன? ஒருத்தனுக்கு காது கேட்காததும் கேட்டு செய்யாததும் ஒன்று தானே. ரெண்டும் ஒரே 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 விஷயம் தானே. ஒருத்தருக்கு காது கேட்கல, அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. இவனுக்கு கேட்குது, அமைதியாக உட்காந்துருக்கான். என்ன 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல. ஆனால் இவன் மட்டும் நம்மகிட்ட என்ன சொல்லுவானா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் கேட்காமையா இருக்கிறேன் அப்படிம்பா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்கிற காது என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதுக்கு பதில் வர்றது, ரியாக்ஷன், அது இருந்தால் தான் அது என்ன அர்த்தம்? கேட்கிற காது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன காது இருந்துச்சா? கேட்காத காது இருந்துச்சாம். ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இயேசு உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒரு காரணம் இருக்கும் பாருங்களேன். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏன் அந்த பெருமூச்சு விட்டு? அவர் தான் சுகமாக்க போறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவர் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போறது முன்னாடியே அவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஏன்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் அன்னைக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பிதாவாகிய தேவன் அன்னைக்கு காலையிலேயே அவருக்கு என்ன செஞ்சிருவாராம்? தெரியப்படுத்திடுவாராம். அப்ப இயேசுவுக்கு நல்லா தெரியும், இப்போ ஒருத்தர் நம்ம என்ன செய்ய போறோம்? சுகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அதை படிக்கும் பொழுது சில நேரத்தில் ஆவியானவர் சில கேள்விகளை நம்மளே கேட்பார். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்கிறாருன்னா அவர் பதில் சொல்ல போறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. ஏன் பெருமூச்சு விட்டார் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். இப்ப இவர் எங்க போயிட்டு வர்றாருன்னா, புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. எங்க போயிட்டு வர்றாரு? புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. அந்த பட்டணங்கள் எல்லாம் தீரு, சீதோன், இதெல்லாம் புறஜாதியார் பட்டணம். அப்படியே போயிட்டு அந்த பட்டணங்கள்லாம் போயிட்டு எல்லாம் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வராரு. அங்க போனா நல்ல ஓப்பனிங் இருக்கு, ரிசல்ட் இருக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா புறஜாதியார் கேட்கறது நல்லா இருக்கும் ஆண்டவருக்கு. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், புறஜாதியார் நல்லா வாய் திறக்கிறாங்க, நல்லா கேட்கறாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்திக்கிட்டு சிமியோன் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா முதல்ல புறஜாதியாரை குறித்து சொல்லுவார். புறஜாதியாருக்கு வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதியார் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. புறஜாதியார்னா இஸ்ரவேலை அல்லாதவர்கள்,
ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியே போயிட்டு வருது, வசனம் நல்லா போயிட்டு வருது. இவர் திருப்பி இப்போ எங்கே உள்ளே வராரு? கலிலேயா வழியாக உள்ளே வரார். அப்படி உள்ளே வரும்போது பார்த்தா வசனம் சொல்லுது, உள்ளே நுழையும் போது காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறான். யாரு? தேவ ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தன் என்னவா இருக்கிறான்? அப்போ என்டர் ஆகும்போதே இதை நீங்க ஸ்பிரிச்சுவலி கவனிச்சு பார்த்தீங்களா, இவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு போகுது. ஆனால் இவர் எந்த ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த ஜனங்களுடைய காது என்னவா இருக்கிறது? கேட்கக்கூடாத காதாக இருக்கிறது. அப்படியே உள்ள நுழையிறார். நுழைஞ்ச உடனே பார்த்தா காது அப்படி இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பெருமூச்சு விட்டு. ஏன் அந்த பெருமூச்சுனா, எல்லா வயலும் என் வார்த்தையை கேட்கிறான். யார் கேட்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கலை. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு. பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தம் புறஜாதியாருக்கு கேட்கிறது, தேவ ஜனங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றது உலகத்தானு கூட கேட்குது சில நேரத்தில். நம்மால் கேட்டு பாருங்க, கொரோனா வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? இல்லை, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கணுங்க, மாஸ்க் போடணுங்க. அப்போ கூட தேவ பயம் அவனுக்கு வரவே வராது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது சொந்த ஜனங்களை பார்க்கலாம் புறச்சாதியாருக்கு நல்லா ரீச் ஆகுது. ஆனால் சொந்த ஜனம் எப்படி இருக்கிறது? காது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கேட்காத காதுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் இதே நல்லா இருக்கு. ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தையை பர்டிகுலரா ஆவியானவர் சொல்றாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஏன் அப்ப சபையில எல்லாருக்கும் காது இல்லையான்னா, காது இருக்கு, கேட்கிற காது இல்ல. என்ன பேசினாலும் காது அடைக்கப்பட்டிருக்கு. இல்லை, சில நேரத்தில் நமக்கு எப்படி தோணும், எல்லாம் ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு சபையில் ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, சபை அந்த இடத்துக்கு போகவில்லை என்றால், இன்னைக்கு அதான் நிலைமை. அது காரணம் என்னன்னா, கேட்கக்கூடாத காதுகள் இங்கே வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாலும், ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அது ரொட்டீன் ஆகிடும் பாருங்க. இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், கேட்குறோம், கேட்கிற காது இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர அளவுக்கு காதை நம்ம திறந்து கொடுத்துருக்குறோமா? அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சு, பழகிருச்சு. அப்படியே உட்காந்து சிலருக்கு அந்த வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. வசனம் போகாவிட்டால் அது ஆவிக்குரிய செவித்திறன், ஆவிக்குரியதான அந்த அந்த காது அடைக்கப்பட்டுருச்சு. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அடைக்கப்பட்ட காதுகளை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதே ஜனங்கள் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. சொல்லிட்டான் பாருங்க, அவனே வாய் திறந்து என்ன சொல்லிட்டான்? தேவன் எங்களோடு கூட. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுறாரு. எப்ப பேசத்தை நிறுத்தினார்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசதான் விரும்புறாரு. நம்ம கூட பேசதான் விரும்புவார். முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட பேச விரும்பினார். பேச விரும்பிட்டு வராரு தோட்டத்துக்குள்ள. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஓடி என்ன பண்ணிட்டானா? ஓடி ஒளிந்துட்டானா. அவர் சொல்றார், தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டேன். என்னப்பா காரணம்? அந்த சத்தம் எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு அந்த சத்தம் வேண்டாம். இப்ப இதே சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் கழிச்சு நடக்குது. இப்போ மோசே வழியாக கர்த்தர் பேசுறாரு. அந்த காட்சி பயங்கர ஜைஜாண்டிக்கா இருக்கு. இடி மின்னல் எல்லாம் வருது. அப்படி மலையில வந்து ஆண்டவர் இறங்குறாரு. இப்ப கூட கர்த்தருக்கு என்ன ஆசை? ஜனங்களோட கூட நான் பேசணும். நம்ம ஆண்டவர் பாருங்க, தோட்டத்துல உலாவ வந்து அவனை தேடுறாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா அவர் பகலில் குளிர்ச்சி, அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு உலாவுறது ரொம்ப இஷ்டம். ஆதாம் கிட்ட பகலில் உலாவும்படி வந்தார். அந்த எண்ணம் வந்து அவருக்கு ஈடேறல. காரணம்னா ஃபர்ஸ்ட் அப்செட் ஆயிட்டார் ஆண்டவர். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அத்தோடு போய் ஒளிஞ்சவன் தான். திருப்பி 2000 வருஷம் கழிச்சு மோசையை வச்சு கர்த்தர் பேசுறார். இப்போ ஜனங்களோட நான் பேசுறேன். ஏன்னா 2000 வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஏனோக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நோவா, ஆபிரகாம் இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜனங்களோட மொத்தமா பேசணும் ஆண்டவருக்கு ஆசை. இப்போ வந்து இறங்குறாரு. மலை மேல ஜெய்ஜாண்டிக்கா இறங்கின உடனே அந்த காட்சியை பார்த்தவனே அவன் சொல்லிட்டான், நீ எங்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேச வேண்டாம். எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும் பாருங்க ஆண்டவருக்கு. எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டாம், மோசே பேசட்டும். அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லுவார் மோசே கிட்ட, நீ என்ன செய்ய, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு என்ன பண்ணு, ஒரு கூடாரத்தை போடு. எவ்வளோ ஆசை பாருங்க அவருக்கு. நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும், உங்களோடு கூட பேசணும். ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு ஒரு சராசரி ஆசை இருக்குல்ல, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா தேவன்கிட்டேருந்து வந்துச்சு. நம்மளை மாதிரி அவர் ஆசைப்படலை. அவருடைய ஆசை தான் நம்மகிட்ட இருக்குது. அவருக்கு நம்ம கூட வாழணும், நம்ம கூட பேசணும், நம்ம கூட இருந்து உலாவணும், எல்லாம் ஆண்டவருக்கு ஆசை இருக்குது.
7 விதமா கர்த்தர் ஆசைப்படுவார். நம்ம கூட பைபிள்ல பார்த்தீங்கன்னா, உலாவுதல் இருக்கும், பேசுதல் இருக்கும், தங்குதல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும். இது எல்லாத்தையும் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விரட்டிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரட்டியாச்சு. அதுல ஒண்ணு தான் கர்த்தரை பேச வேணாம்னு சொன்னது. அன்னையோட கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் யாருடைய வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான்? மோசேயின் வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான். எது சொன்னாலும் மோசே சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ப போறான். மோசே சொன்னா செய்வான். இப்ப கர்த்தருக்கு வேற வழியே இல்ல. யார் தான் மீடியேட்டர் இப்ப? மோசே தான் மீடியேட்டர். இந்த பழக்கம் இன்னைக்கும் சபைக்குள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சபை பழக்கம் யாருக்கு இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. சபை இருக்குதே, இது ஆவியானவர் பேசுகிற இடம். இப்போ ஊழியக்காரர் வழியாக, சபையின் தூதன் வழியாக பைபிள் சொல்லுது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப அந்த தூதன் வழியாக, நம்முடைய ஊழியக்காரர் வழியாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்படி பேசும்பொழுது, கர்த்தருடைய சத்தம் நமக்கு வரும்பொழுது, நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லிடுறோம். இப்ப நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் பேச வேண்டாம் நான் எப்பங்க சொன்னேன்? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த ஜனங்கள் நேரடியா சொன்னாங்க, கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும்னு. நீங்க கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஆளை பிடிச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொன்னா சரி, அந்த தீர்க்கதரிசி சொன்னா சரி, இவர் நமக்கு வந்து ஜெபம் பண்ணி சொன்னார்னா சரி. அப்படி நீங்க ஒரு மீடியேட்டரை ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்ப நீங்க கேட்பீங்க, கர்த்தர் என் கூடலாம் பேசுவாரான்னு? கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உலகத்திலேயே பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, அது மனுஷன் கூட பேசுற தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். அதான் அழகா சரவணராஜன் பாட்டு பாடுவாங்க, பேசாத கல்லோ மரமோ அல்ல நம்முடைய ஆண்டவர் யாரு? பேசுகிற தேவன். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேச வந்து சபையில வரும்போது, உங்கள் காதுகள் செவி கொடுத்தால்தான் கர்த்தருடைய சத்தம் வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வாக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு மீடியேட்டர் உள்ள கொண்டாந்துடுறீங்க. ஒரு ஊழியத்தையோ, ஊழியக்காரனையோ அதை உள்ள கொண்டு வந்தா அவர் சொல்லட்டும், அவர் பார்க்கட்டும். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு கிடையாது. கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு இல்லை. இப்போ உதாரணமா ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றார், பலம் கொண்டு திடமனதாய் இரு, பயப்படாதே, நான் மோசே கூட இருக்கிறது போல உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்ல சொல்ல ஆனா யோசுவாக்கு என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. எப்படி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு. கடைசியா என்ன பண்ணுவார்? அதே 1ஆம் அதிகாரத்துல ஜனங்களை வச்சு கர்த்தர் பேசுவார். ஜனங்க சொல்லுவாங்க யோசுவா பார்த்து, பயப்படாத, நீர் மட்டும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. அப்ப இது ஒரு கன்ஃபர்மேஷன். கர்த்தர் இவங்கிட்ட சொன்னதையும் ஜனங்க இவங்கிட்ட சொல்லும் போது இவனுக்கு என்ன வருது? ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கு. இப்ப பாருங்க, ரெபெக்கால வந்துட்டு பெண்ணு பார்க்க போறாங்க. போய் ரெபெக்கால பார்க்க போல போறாங்க, ரெபெக்கால பார்த்து கூட்டிட்டு வருவாங்க. சரி, இப்ப இந்த ரெபெக்கால் தான் ஈசாக்குக்கு என்பதை ஆபிரகாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாரு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த ஊழியக்காரர் போறாரு, ஊழியக்காரர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, நான் போவேன், எனக்கு வந்து என்ன செய்யணும்? அந்த இடத்துல எனக்கு அந்த பெண்ணை நீங்க காட்டுங்க. அதுக்கு இவர் வந்து ஒரு கிரைட்டீரியா வைக்கிறார். என்னன்னா, துறவுல இறங்கணும், தண்ணி ஊற்றணும், எனக்கும் ஊற்றணும், ஒட்டகத்துக்கும் ஊற்றணும். இப்போ இவருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. யாருக்கு? இந்த ஊழியக்காரருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இது கர்த்தர் சொன்ன பிள்ளை தான். இப்போ போய் ஆபிரகாம் கிட்ட கூட்டு போய் நிறுத்தணும். ஆபிரகாம் கேட்பார் போன உடனே, ஏன்பா இது வந்து நான் சொன்ன மாதிரி தேவசித்தத்தோட கொண்டாந்தேன். ஆமா, நான் தேவசித்தம் கொண்டாந்துறேன். எப்படி சொல்ற? நான் தண்ணி ஊற்றணும்னு நான் வந்து அந்த அம்மா தண்ணி ஊத்துச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ஆபிரகாம் நினைப்பார், ஏன்பா தண்ணி ஊற்றினா ஓகே, அது உனக்கு அடையாளம் ஓகே, எனக்கெல்லாம் கர்த்தர் பேசுவார்ப்பா, கர்த்தரே சொல்வார்ப்பா, அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கும். அழகா இருக்கும். என்னன்னா, ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17 வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தான். இல்லையா? இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:60 வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இப்ப இந்த வார்த்தை 22:17 ஆபிரகாமுக்கு சொன்னது யாரு? கர்த்தர். இங்க 24ல ரெபெக்காளை வாழ்த்தினது யாரு? லாபான். யோசிச்சு பாருங்க, லாபானுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன இல்லை? எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்படி ஒருத்தன் இருக்கிறானே யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் எங்கேயோ கிடக்கிறார் சிரியா தேசத்துல, இவர் கிடக்கிறார் கானானுக்குள்ள. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் போய் சொல்லுவான், இந்த ஊழியக்காரர் போய் சொல்லுவாரு,
இவளை ஆண்டவர் கொடுத்தாரு, உனக்கு இது கன்ஃபர்மேஷன். இப்போ ஆபிரகாமுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் கர்த்தர் வார்த்தை வந்துச்சா அப்படின்னும் போது அப்படியே சொல்லிட்டே வருவார் அந்த ஊழியக்காரர். போகும்போது அந்த வீட்டார் இவளை ஆசீர்வதிச்சாங்க எஜமா. என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாங்க? உன் சந்ததியார் சத்ருவின் வாசல்களை என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்வாராக. இந்த வார்த்தை கேட்டா ஆபிரகாம் எப்படி இருக்கும்? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா எங்கிட்ட ஆண்டவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு யார் வழியா கன்ஃபார்ம் பண்றாரு? லாபான் வழியா கன்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? நடுவுல மோசே மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிறோம், ஒரு ஊழியக்காரரை வச்சுக்கிறோம், ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்தை வச்சுக்கிறோம். அவர் பேசட்டும், அவர் கேட்டு சொல்லட்டும், ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு இப்போ என்ன இருக்குது? ஒரு கர்த்தருடைய வார்த்தை இன்னொருத்தர் வழியா கன்ஃபார்ம் ஆனா ஓகே. கேட்கும் போதே நீங்க போய் என்ன சொல்லிடுறீங்க? நீங்க எங்களை கேட்டு சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எங்க பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு இருக்கோம், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. எதுக்கு அவர் ஜெபம் பண்ணி சொல்லணும்? ஏன் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க? ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஏன் காத்திருக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு உடனே ஒரு வார்த்தை, கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் எப்படி பேசுவாரு? அப்ப என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி? இத்தனை வருஷம் நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியாதுன்னா எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாருங்க. அது உங்களுக்கு பெருசாவே தெரியல. நான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னா, ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு என்ன சிலர் கேட்பாங்க. உங்ககிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? எப்படி இந்த கேள்வி வருதுன்னே தெரியாது. ஒரு அப்பா தன் பிள்ளைகளோட பேசாம இருப்பாரா? ஒரு மணவாளன் தன் மணவாட்டியோட பேசாம இருப்பாரா? ஒரு சகோதரன் தன் சகோதரியோட கூட பேசாம இருப்பாரா? அவங்க சத்தம் தெரியாதா? ஃபோனில் எடுத்த உடனே நம்ம கேட்குறோம்ல, உங்கள் தங்கச்சி சத்தம், அக்கா சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்பா சத்தம், அம்மா சத்தம் தெரியுதானே? பிள்ளைகள் சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்போ தேவனுடைய சத்தமும் தெரியணும்ல. நமக்கு இன்னைக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, காதுகள் அடைக்கப்பட்டிருக்குது. நம்ம சத்தம் மனுஷன் சத்தத்தை மட்டும் செவிசாய்க்குது. மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேண்டாம். நிறைய நேரத்தில் இப்படி நீங்கள் சொல்றது மிஸ் ஆகும். மோசேவா இருந்தால் அது ஓகே, கரெக்டாக வந்து சொல்லிடுவான். மோசேவோட ஆசனத்தில் ஏலி வந்து உட்காந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் இருக்கிறார்கள், அவங்க சொல்றதை கேளுங்கன்றாரு. இப்போ மோசேயின் ஆசனத்தில் யார் வந்து உட்காந்துருக்கிறது? ஆரோனின் சந்ததியில் கடைசியாக யார் வர்றது? ஏலி வந்து உட்காந்துருக்கான். இப்போ ஏலி பாருங்க, அண்டாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தன் இருதயத்தை ஊற்றி என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆளு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்குன்ட்டான். ஏன்னா இவன் வாய் பார்க்குற ஊழியக்காரன், மனசை பார்க்குறவன் கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதை கேட்குறான், எது வரைக்கும் பேலியாளின் மகளேம்பான், பேய் பிடிச்சவளேங்கிறான். எது வரைக்கும் இப்படி உட்காந்துருப்பேன், எழுந்திரிச்சு போ அப்படிம்பா. அந்த அம்மா பரவாயில்ல, பொறுமையாக பதில் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? என்ன தப்பாக நினைக்காதீங்க ஆண்டவனே, என் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன சொல்லிட்டேன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஊழியக்காரன் தான் இன்னைக்கு ஜாஸ்தி. நீங்கள் இந்த ஆளுகிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வீங்க? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வீங்க? அப்போ நம்முடைய காதுகள் யாருடைய சத்தத்துக்கு காத்திருக்குன்றது முக்கியம். நீங்கள் யூ ஆர் சூஸ் த ராங் ஒன். நீங்கள் மோசேவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மோசேவை சூஸ் பண்ணாமல் வேற யாரையும் சூஸ் பண்ணுறீங்க. ஆளாளுக்கு ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. நான் அந்த ஊழியக்காரனை குறை சொல்லவே மாட்டேன். அந்த ஊழியக்காரர் அவர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. சில நேரங்களிலே அவருக்கு ஆண்டவர் சொல்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் உடனே அவர் என்ன ஆக்கிடுறீங்க? குறி சொல்கிறவரை ஆக்கிடுறீங்க. ஏசுநாதர்கிட்ட போயிட்டு 2 பேர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு லேண்டு பிரச்சனை வருது, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் கேட்டார், உங்களுக்கு யாரா என்ன வச்சது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கான் சர்ச்சுக்குள்ள. எது ஒன்றுனாலும் அவர்கிட்ட போய் கேட்போம், அவர்கிட்ட போய் பண்ணுவோம். உட்காந்து நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் போய் முதல்ல கதவை சாத்தி ஜெபம் பண்ணா தானே பேசுவார். வேதத்தை வாசிக்கிறதுல இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை வாசிச்சிங்கன்னா கர்த்தர் வசனத்தின் வழியாக பேசுவார். இப்போது அந்த ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஒரே கன்ஃபர்மேஷன் என்னது? எனக்கு கொடுத்த வசனமோ லாபான் கொடுத்த வசனமோ ஒரே வசனம். ரெபேக்காலை பற்றி சொன்னது ஒரே வசனம். இதான் கர்த்தருடைய வார்த்தை, முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கு இல்லையா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கர்த்தர் உங்களோட கூட பேசுறதுக்கு 7 வழி இருக்கு. பைபிளில் 1000 வழி இருக்கு. ஒரு மிக முக்கியமாக 7 வழி இருக்கு. முதல்ல ஆண்டவர் முகமுகமாக பேசுவார் உங்ககிட்ட. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? முகமுகமாக பேசுவார். மோசே கிட்ட முகமுகமாக பேசினார். அது மோசேங்க. புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார். உங்களுக்கும் கர்த்தர் பேசுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, அதோட கொஞ்சம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்க முடியும் நீங்கள்.
சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார், சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட போகலை அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தம்முடைய வேதத்தின் வழியாக உங்களோட கூட பேசுவார். வேத வாக்கியத்தை வச்சு என்ன பண்ணுவார்? உங்களோட கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும். இதை பேசும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த மாதிரி ஆவியானவர் மாதிரி நமக்கு கரெக்டாக பேசுறதுக்கு ஆளே கிடையாது. நான் என்னை இத்தனை வருஷத்தில் என்னை வாழ வச்சது கர்த்தருடைய கிருபையும் வசனம் மட்டும்தான். எனக்கு ஏற்ற நேரத்துக்கு ஆண்டவர் வசனம் கொடுப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு வசனத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்துக்கு ஒரு 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 மகத்துவம், ஒரு பவர் உண்டு. என்ன தெரியுமா? அதை அவ்வளோ பெயினையும் உங்களுக்குள்ள ஒரு நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியும். எவ்வளோ துக்கமாக நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே போங்க, அவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து வெளியே அனுப்புவார். நீங்கள் வெளியே வரும்போது மொத்தமும் உங்களுக்குள்ளே மாறி இருக்கும். அந்த வசனத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஹீலிங் பவர் உண்டு. அந்த வசனம் அப்படி மாற்றும். எவ்வளோ பேர் உங்களை உடச்சி கண்ணீரோடு நீங்கள் போனாலும் இவர் ஒரு வார்த்தை பேசி அனுப்புவார். அப்படியே அதை ஆறுதல் அடைஞ்சிரும். ஒருவேளை திருப்பி உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா திருப்பி பேசுவார். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. சரி, அந்த அளவுக்கு கூட தியானிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தமிழ் படிக்க வராது, எனக்கு தியானிக்கிற அளவுக்கு இல்லை. சரி, 4வது வழி ஒன்று இருக்குது. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். தீர்க்கதரிசிகள்லாம் நீங்கள் தேடி போக வேண்டாம். பழைய ஏற்பாடு மாதிரி உங்கள் சபைக்கு போங்க. உங்கள் சபையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். ஏன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார். நீங்கள் சபைக்கு எத்தனை பேர் நம்ம இங்கே நார்மலாக மெசேஜ் தான் கொடுப்போம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக கர்த்தர் எங்களோட கூட பேசினாருங்க, அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அதை கர்த்தர் எங்களுக்கு பேசினார். இவங்க பிளான் பண்ணி அப்படி பேசுறதெல்லாம் கிடையாது. இவங்க பாட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க. அதை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். இது 4வது. 5வது இன்னொன்று இருக்கு. நீங்கள் ஒருவேளை நல்ல இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா தரிசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தரிசனத்தை பார்க்க முடியும். அது நீங்கள் மட்டும் பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சாரு அப்படின்னு. இது 6வது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டால் சொப்பனத்தின் வழியாக பேசுவார். கடைசியாக ஒரு வழி இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச வழி. கடைசியாக ஒரு வழி இருக்குது. கர்த்தர் கழுதையின் வழியாக கூட உங்களோட கூட பேசுவார். பேசணும்னு முடிவு பண்ணிட்டார்னா புறஜாதியாரை வச்சு கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது நீங்கள் ஏன் மோசையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எப்போவுமே என்ன செஞ்சுங்க, தேவனோடு கூட பேசுறதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவும் நல்லது. அந்த ப்ராக்டிஸ் வந்துடுச்சுன்னா நீங்களும் தேவனும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் காதுகள் தேவனுக்கு திறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டி இருக்காது. உங்களுக்கு ஒரு சந்தேகமே வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது தேவ சித்தமா இல்லையா? அந்த சந்தேகமே என்ன செய்யாது, வரவே வராது. கர்த்தர் பேசிட்டார், அவ்வளோதான். உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அது சில நேரத்தில் ஆண்டவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் இன்னொரு ஆளை வச்சு புதிய ஏற்பாட்டில் பேசுறது. இப்போ நீங்கள் சர்ச்சைக்கு கிளம்பி வரீங்க. வரும்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா இருக்கிறார், ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளோ கோவம் வரும்? வருமா வராதா? அவர் கேட்பார் தானே, நான் இந்த வீட்டில் இருக்கேன் தானே, நீ ஏன் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா கோவம் வரும்ல. அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இன்னொரு ஆள் உள்ள ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்போ கர்த்தருக்கு என்ன வரும்? நம்ம ஆண்டவர் கோவப்படுறதில்ல, துக்கப்படுறாரு. சரி, அவன் வழியாக பேசுறியா, பேசி தொலை அவங்களே. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுற ஆள் மோசையாக இருந்தால் தப்பிச்சிருவீங்க. நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுற ஆள் ஏலியாக இருந்தால் மாட்டிடுவீங்க. அவன் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு தான் அந்த மீடியேட்டர் வேணாங்கிற. நடுவில் யார் வேணாம்? மீடியேட்டரே வேணாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு கூட இடைப்படுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிற காது இருக்கணும். முதலாவது இந்த கேட்கிற காது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பேச வேண்டாம் என்ற ஜனங்கள் சொன்னதுனால கர்த்தர் அந்த பேசுறதை நிறுத்திட்டார் அவங்களோட. இப்போ கர்த்தர் மறுபடியும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்ய விரும்புகிறாரு? பேச விரும்புகிறாரு. உங்கள் காதுகளை திறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒரு அழகாக ஒரு பழைய பாட்டு இருக்கு. இவ்வுலக சப்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குது, அதில் மெல்லிய சத்தம் தெளிவாய் கேட்டிட எனக்கு கற்றுத்தாருமேன்னு இருக்கும். அது ஒரு பெரிய பரிசுத்தவான் அந்த காலத்தில் பாடினது. அதில் இருக்கும், இவ்வுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் சேர்ந்து ஒலிக்குதான். இந்த உலகத்தில் உள்ள சவுண்டு ப்ளஸ் எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? பயங்கரமாக சவுண்டு போடுது. அதில் நடுவில் உங்கள் சத்தத்தை கேட்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு அந்த பரிசுத்தவான் பாடுவார். அதைத்தான் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்குள்ளே எவ்வளோ சவுண்டு வேணா இருக்கட்டும், யார் வேணா பேசட்டும், என்ன வேணா பண்ணட்டும், உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ள போராட்டம் இருக்கட்டும், இது நடுவில் கர்த்தாவே நான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும்.
உம்முடைய சத்தத்துக்கு என் செவிகள் என்ன செய்யணும்? திறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் காதுகளை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த சத்தத்தினால் வரக்கூடியதான நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதான பெனிஃபிட், கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறார் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். 6வது வசனத்துல இருந்தே வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் பேசுறாரு. இப்ப அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் பேசுறது யாரு கேக்குது? யாரு கேக்குது? சவுலுக்கு கேக்குது, பவுலுக்கு கேக்குது. அந்த சத்தம் கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையா? கேட்கவில்லை. அந்த வசனம் இன்னும் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது வசனம் வாசிங்க. 22:9 வாசிங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஏன் இவங்களுக்கு கேட்கல? ஒரே இடத்துல சவுண்ட் வருது. ஒரே இடத்துல என்ன வருது? சவுண்ட் வருது. ஆனா அந்த சவுண்டு யாரு கேக்குது? பவுலுக்கு கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? கேட்கல. ஏன் கேட்கல? எதனால அந்த சவுண்டை கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காதுகள் பவுலுக்கு திறக்குது, கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? திறக்கல. அப்படின்னா இவங்களுக்கு கேட்கவே இல்லை. இவங்கெல்லாம் காது அடைக்கப்பட்டவங்களானா இல்லை. உலக பிரகாரமாக சவுண்டு கேட்குது. உலக பிரகாரம் சவுண்டு கேட்கும். கர்த்தர் பேசுறது மட்டும் என்ன செய்யல? கேட்கல. அப்போ ஏன் இந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்கல? இவங்களும் இவன் மாதிரியே தான் வைராக்கியம். இவன் எங்கே போயிட்டு இருக்கிறான்? தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறான். தமஸ்குவின் வழியாக போகிறான். போய் சபைகளை துன்பப்படுத்துறதுக்கு எல்லா போரா ஃபட்டானிலாம் வாங்கி எழுதி போயிட்டு இருக்கிறார். கூடவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதே ஒத்த எண்ணம் ஒன்றவங்க தான். ஆனால் இவனுக்கு கேட்குற சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல் மேலே கர்த்தருடைய என்ன இருக்கு? திட்டம் இருக்கு. கர்த்தர் சவுலை அழைக்கிறார். சவுல் மேலே கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இதையெல்லாம் பார்க்குறவன். இப்போ அந்த தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தருடைய திட்டம் யார் மேலே இருக்குதோ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கண்டிப்பாக கேட்கும். கூட இருக்கிறவனுக்கு என்ன செய்யாது? கேட்காது. அதுதான் இங்க இருக்கிற ரெண்டாவது விஷயம். பல நேரத்தில் உங்களுக்கு கேட்குற, உங்களுக்கு புரிகிற விஷயம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது. சில நேரத்தில் உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அது ஏன் நமக்கு புரியவே புரியாது. ஒரே செய்தியை தான் நம்ம கேட்டிருப்போம். நம்மகிட்ட கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு இருக்கோம். நம்மகிட்ட கர்த்தர் பேசியிருப்பாரு. ஆனால் கூட உட்காந்துருக்கிட்ட கேட்டால் அவனுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. அந்த விஷயம் நான் பல நேரத்தில் ஆவியானவர் ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த செய்தி அவங்களுக்கு புரியணும்னு தான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெப குறிப்பில் ஒன்று என்னன்னா, நான் பேசும்போது இந்த செய்தி அவங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். ஏன் தெரியுமா? ப்ரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். பைபிள் படித்தவங்க பண்ணலாம், தியானிக்கிறவங்க பண்ணலாம், தியாலஜி பண்ணவங்க பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ப்ரெசன்டேஷன் ஆவியானவர் கையில் தான் இருக்குது. அதை புரிய பண்ணுறது இருக்குதுல்ல, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நிறைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணப்படுது. ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் புரியணும்ல, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரணும்ல, அது ஆவியானவர் கையில் தான் இருக்கு. நம்ம நினைச்சோம். ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சிலர் சொல்வான், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு, நீங்கள் பேசுவதை குறித்து கலங்காதிருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இவன் ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டான். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்பா. ஆனால் பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுடைய சார்ந்து இருக்கிறது ப்ரிப்பரேஷனை சார்ந்து இருக்கக்கூடாது. சார்ந்து இருக்கிறது யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனால் ப்ரிப்பரேஷன் நம்ம தான் பண்ணணும். பல நேரத்தில் இந்த வார்த்தை போய் புரியுது பார்த்தீங்களா அவங்களுக்கு? அந்த வார்த்தை என்கிட்ட புரியுது. அவங்க சொல்றது அது உனக்கு ஏன் புரியுதுன்னா, நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிறதுனால புரியுது. இப்போ வருகையை பற்றியே நம்ம பேசுகிறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி சொல்கிறோம். சொல்லும் போது பெரும்பான்மையானவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. இயேசு பகிரங்கமாக வருவார், ஒத்துக்கிறோம் அப்படிமா. ஆனால் ஒரு சிலருக்கு அது நன்றாய் புரியுது, அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ ப்ரூஃபோட இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு ஒரு எண்ணம், இவ்வளோ ப்ரூஃபோட சொல்கிறோம், அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ப்ரூஃபுக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். ப்ரூஃபை பார்த்து ஏற்றுக்கிறதா இருந்தால் ஆண்டவர் இந்நேரம் உலகத்தை முழுக்க என்ன பண்ணியிருப்பார்? ரட்சிப்புக்குள்ளே கொண்டாந்துருப்பார். இயேசுநாதர் ஒரே ப்ரூஃபை காட்டி விட்டுருவார். வானத்துலேருந்து 2 கை வெளியே வருது, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வருது.
அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கை வெளியே வந்துட்டு உள்ள போச்சுனால என்னன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கையை நீட்டிட்டாருன்னு உலகமே பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அத்தனை பேர் என்ன ஆயிடுவான்? ப்ரூஃபை பார்த்து ரட்சிக்கப்பட்டுருவான்ல. ஆண்டவர் அப்படி ரட்சிப்புல விரும்பவே இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அவன் ப்ரூஃப்ல ஏத்துக்க மாட்டான், இருதயத்தை திறந்து ஏத்துக்கொள்ளணும். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ரட்சிப்புனா என்ன? இருதயத்துல விசுவாசித்து வாயிலே, அந்த மாதிரி ரட்சிப்பு தான் கர்த்தர் விரும்புறார். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இருதயத்துக்குள்ள போய் அது மாத்தணும். அது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. நான் இன்னும் ஒரு படி மேல போய் வாசிச்சேன். வசனம் சொல்லுது, தேவன் எவருடைய இருதயங்களை திறந்தாரோ அவனுக்கு தான் போகுது. நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ண உடனே இப்படி முடிவு எடுக்காதீங்க. அப்ப பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் திறந்தார் இல்ல. அதுதான் திருப்பி சொல்றேன். யூ வாண்ட் டு ப்ரிப்பேர். குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆகணும். செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அங்கே இருதயத்தை திறந்து வார்த்தை உள்ள போகுதுன்னா அது யாரால தான் போகும்? ஆவியார். அது யாருக்கு போகும்? தரிசனம் உள்ளவனுக்கு போகும், கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு போகும். நீங்க போய் நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பெரிய ஆதங்கம் வரும். சே, இதை போய் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு கேட்கணும், அவங்களையும் ரட்சிக்கணும். போய் சொன்னா மண்ணு மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொன்ன உடனே உங்களுக்கே ரொம்ப உங்க ஆவி அணைஞ்சு போயிடும். அவன் இருதயம் திறக்கப்படலை, அவ்வளவுதான். அப்போ இந்த வார்த்தை யாருக்கு போகும்? கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் கேட்கலையாமா, கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியலையாமா. ஆனா சவுலுக்கு மட்டும் அது வார்த்தையா கேட்குது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப யாருக்கு கேட்கும்? நீ அழைக்கப்பட்டவனா இருந்தால் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். உன் வேதத்தினுடைய மகத்துவம் எப்போ புரியுது தெரியுமா? யூ ஆர் சூசன் ஒன், செலக்டட் ஒன். உங்களை கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு, வேறு பிரிச்சிருக்கிறார். அதனால தான் அது உங்களுக்கு புரியுது. ஏன் மற்றவனுக்கு புரியலைன்னா இன்னும் அந்த அழைப்புக்குள்ள அவன் வரல. வரும்போது அவனுக்கும் புரியும். அந்த அழைப்பின் நேரம் வரும்போது அவங்களுக்கும் புரியும். நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு புரியாது, நடக்காது. அதே நேரத்தில் இன்னொன்று நினைக்கணும், உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என் மேல் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு என் மேல என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதனால தான் என் காது திறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் பேசுறது எனக்கு என்ன செய்யுது? புரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு அது புரியணும். அந்த அழைப்பு உள்ளவனுக்கு கர்த்தர் பேசுகிறது நன்றாய் புரியும். அழைப்பு இல்லாதவனுக்கு என்ன செய்யாது? இப்போதைக்கு அது புரியாது. அதனால அந்த புரியாததுனால அவனை ஒதுக்கி தள்ளவும் வேண்டாம். புரியறதுனால நீங்கள் நானும் பெரிய ஆள்னு அர்த்தமும் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இந்த வசனத்துக்கு எப்படி இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதே இல்லம்பா. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கழுதை வாய் திறக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். எல்லா கழுதையும் என்ன செய்யாது? வாய் திறக்காது. சில நேரத்தில் ஒரு கழுதை என்ன செய்யும்? வாய் திறக்கும். அதனால கழுதை நினைச்ச கூடாது. மற்ற கழுதைகள் நான் எவ்வளவு பெரிய கழுதை தெரியுமான்னு நினைச்ச உடனே பிள்ளையான் போட்டு சாத்திடுவான், அடி பின்னிடுவாங்க. நான் இந்த ஆண்டவர் கழுது மேலே உள்ள வருவார் பாருங்க. வரும்போது அப்படியே எல்லாரும் துணியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே கிளையெல்லாம் உடச்சி போட்ட உடனே கழுதை என்ன நினச்சிக்கோ? மற்ற கழுதைக்கு இல்லாத மகிமை நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம மேலே துணியை விரிக்கிறான் பாருங்க எப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நல்லா தெரியணும், மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இறங்கிட்டாரு, கழுதைக்கு கூட கழுதை மாதிரி மதிக்க மாட்டான். நம்மளை என்ன பண்ணிடுவான் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கழுதை எங்கே இருந்துச்சுன்னு பாருங்க, ஒரு இடத்துல கூட இருக்காது. மேலே இருக்க இயேசுநாதருக்கு தான் மரியாதை, உட்காந்துருக்கிற கழுதைக்கு இல்லை. அது அவர் உட்காந்துருக்கிற வரைக்கும் கழுதைக்கு மரியாதை இருக்கு. அப்போ கழுதை என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த இயேசுநாதரை இறங்காம பார்த்துக்கணும் பத்திரமா. அவர் கோவப்பட்டு இறங்கி விட்டாரு, கழுதையை தம்பிடிக்கு மறிக்க மாட்டான் எவனுமே. அப்போ கர்த்தர் உன்னை ஏன் சூஸ் பண்ணாரு, ஏன் கிருபையா இருக்கிறாரு அது வேற. ஆனால் கர்த்தர் உனக்கு புரிய பண்ணி இருக்கிறார். அவர் சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா காட் த சூசன் ஒன். அதை நாம எடுத்துக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை என்ன பண்ணியிருக்கிறீர்? என்னை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோமே ஒழிய, ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்திட்டான்னு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு இதுக்கான விளக்கம் கிடச்சிருச்சுன்னு பெருமையாக வந்துடக்கூடாது. கடைசியாக ஒரு காரணத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, இடி முழக்கம், மின்னல்கள், மகாபலத்த எக்கால சத்தம். ஒரு 3 விதமான சத்தம் இருக்கு பாருங்களேன். இடி முழக்கம், அப்புறம் வந்துட்டு மகாபலத்த எக்கால சத்தம் அப்படிலாம் இருக்கு. சத்தம், எக்கால சத்தம், இடி முழக்கம் இப்படிலாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு நார்மலாக, இப்போ உங்களுக்கு இடி இடிக்கிறது கேட்குமா? மழை பெய்யும்போது கேட்குமா? கேட்கும் தானே. மின்னல் கேட்குமா? பார்ப்பீங்களா? மின்னலை பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கும். நமக்கு அது இடி முழக்கமாக இருக்குல்ல. இப்போ நான் அந்த வசனம் சொல்கிறேன், இப்போ வாசிங்க உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி.
அப்பொழுது ம், திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் ம், பெருவெள்ள இரைச்சல் போலவும் ம், பலத்த இடிமுழக்கம் போலவும் ம். ஒரு சத்தம் உண்டாகி ஆண்டவருடைய சத்தம் அல்லேலூயா. எப்படி இருக்குது? திருப்பி வாசிங்க. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குது? திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குது? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. 2வது வாசிங்க. பெருவெள்ள இரைச்சல் போலவும் பெரு வெள்ளத்து இரைச்சல். இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம். பெரு வெள்ளத்து இரைச்சல்னா இந்த சுனாமில அடிக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. புயல் அடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் பலத்த இடிமுழக்கம் போலவும் இடி முழக்கத்த மாதிரி ஒரு சவுண்டு. அப்படின்னா இந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப அந்த சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய சத்தம், அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கணும். கர்த்தருடைய சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூட்டத்துக்கு அது என்னவா இருந்தது? இடி இடிக்கிற மாதிரி. ஆனா ஒருத்தனுக்கு அந்த இடி இடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய திட்டம், அவர் பேசுறது இவனுக்கு புரியுது. அவங்களுக்கு எப்படி இருக்குது? இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அது இடி இடிக்குது. அது இடி இடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எழுதும்போது சொல்றாங்க இடி இடிக்கிறதை கேட்டேன். ஆனால் அந்த இடிக்கிற போது அவனுக்கு என்ன புரியுது? அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. உடனே இவர் என்ன பண்ண நினைக்கிறார் யோவான்? அதை எழுத நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு எழுத வேண்டாம், அதை என்ன பண்ணிரு? முத்திரை போட்டுருன்றாரு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உலகத்துக்கு கேட்கிற மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்பவும் சொல்றேன், நான் மழையில இடிக்கிறத சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உலகத்தை பொறுத்த வரைக்கும் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது புரியணும். அதுக்கு அந்த அந்த அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நமக்கு புரியும். மற்றவனுக்கு அது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த வளர்ச்சி. உங்க காதுகள் கேட்கணும்னா வெறும் கர்த்தர் பேசுறத கேட்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இன்னும் ஒரு படி மேல போகும். அப்ப போகும்போது உலகத்துக்கு அது இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவனுக்கு அது தட 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 தடன்னு இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு என்ன இருக்கும்? ஒரு கர்த்தருடைய மெசேஜ் ஒன்று இருக்கும். அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரும்போது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்களா இருப்பாங்க, உளவுத்துறையில் இருக்கிற சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது தான். அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுறது இன்னொரு அதிகாரி கிட்ட பேசுவாங்களாம். இந்த ஃபோனில் அது என்ன சொல்லுவாங்க, வாக்கி டாக்கி இந்த மாதிரி பேசுவாங்களாம். பேசும்போது நடுவில் யாராவது கிராஸ் பண்ணால் அது அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? புரியக்கூடாதுன்ட்டு இவங்க ஒரு சங்கேத பாஷையில் பேசுவாங்களாம். அந்த பாஷை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நடுவில் யார் கிராஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பாஷை என்ன செய்யாது? புரியாது. அந்த பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அது பேசுகிறவங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். நடுவில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதே மாதிரி தேவன் பேசுகிறது உங்களுக்கு மட்டும் புரியும். அது உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் புரியும், ஆழம் புரியும், தரிசனம் புரியும். ஆனால் அது மற்றவங்களுக்கு புரியாது. அந்த கேட்டு அதை எழுதக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நானும் வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ வேதத்தில் வந்து ஒரு ஓமையாக ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு தரிசனமாக பேசுகிறாரு. 7 கொம்பு 10 தலை அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ நார்மலாக பார்க்கும்போது தரிசனம் 7 கொம்பு 10 தலை. இப்போ நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடான்னு இருக்குது. பார்க்கறதுக்கு அது 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, இது 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா. இப்போ அதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உள்ள தேடி கண்டுபிடிச்சா படிக்கலாம். கொம்புனா ராஜா. கொம்புனா என்ன அர்த்தம்? ராஜா. ஆட்டுக்கடா அப்படின்னா ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அப்போ அவர் சொல்றாரு 2 கொம்புள்ள 2 ராஜா இருக்கிற ஒரு ராஜ்யம் வரும். 2 கொம்புனா என்ன? மேதிய பெர்ஷியர்கள். ராஜ்யம்னா என்ன? அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம். அதுல 2 ராஜாக்கள் வருவார்கள். இதுதான் விளக்கம். இது தரிசனம். அது என்னவா இருக்குது? விளக்கமா இருக்குது. இப்போ அந்த விளக்கம் தானியேலுக்கு புரியுது. சில நேரத்தில் புரியல. தானியேலுக்கு என்ன செய்யல? புரியல. இப்போ தானியேலுக்கு என்ன செய்யல? தரிசனம் தெரியுது, ஆனா என்ன செய்யல? புரியல. இப்போ அவருக்கு இது என்னது, எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த வசனத்துல ஒரு தூதன் வந்து என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. ஒரு தூதன் வந்து என்ன செய்யறாரு? ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இப்போ இவருக்கு தரிசனம் தெரியுது, ஆனா அதுக்கான விளக்கம் தெரியல. சில நேரத்தில் கர்த்தர் பேசுவாரு, அது புரியாது. இப்போ பெல்ஷாத்சாருக்கு எழுதுறாரு செவுத்துல, மேனே மேனே தெக்கே பசின் எழுதுறாரு. அது அவனுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? பெல்ஷாத்சாருக்கு புரிஞ்சா இல்லையா? புரியல. இது என்னங்க எழுதியிருக்கிறாரு? இப்போ தானியேலுக்கு காமிச்சது புரியல, பெல்ஷாத்சாருக்கு எழுதுனது புரியல. இப்போ அந்த காமிச்சத
விளக்கறதுக்கு ஒரு தூதன் தேவைப்பட்டான். பெல்ஷாத்சாருக்கு எழுதுனதை விளக்கறதுக்கு யார் தேவைப்பட்டா? தானியேல் தேவைப்பட்டார். இப்போ சொப்பனத்துல நேபுகாத்நேச்சர் ஒன்று பார்க்குறாரு, அது அவருக்கு புரியல. இப்போ அதை விளக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுது. அதே மாதிரி தான் இடி முழக்கம், மின்னல் அப்படிங்கிறது கர்த்தருடையதான சித்தம், கர்த்தருடைய தரிசனம். மின்னல்னா பார்ப்பீங்க, இடி முழக்கம்னா கேட்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அப்ப பாருங்க, மின்னல்களும் இடி முழக்கங்களும். மின்னல்னா பார்க்கிறது, மின்னல்னா என்னது? பார்ப்போம். இடி முழக்கம்னா, ஆனா ரெண்டும் ஒரே விஷயம்தான். ரெண்டு மேகம் வருது இல்ல, ரெண்டு மேகம் ஒன்னோட ஒன்று மோதுனா என்ன வரும்? மின்னல் வரும். அடுத்து என்ன வரும்? இடி முழக்கம் வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் மின்னல் தெரியும், அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும்? இடி முழக்கம் கேட்கும். ஏன்னா லைட் ரேஸ் வேகமாக ட்ராவல் பண்ணும். அது அப்படி மோதன உடனே, அப்போ மோதுறதுங்கிறது சம்பவம், அதோடைய விளைவு மின்னலும் இடி முழக்கமும். அப்போ கர்த்தருடைய சித்தம் வரும்போது தரிசனங்கிறது மின்னல், கர்த்தருடைய சத்தம்ங்கிறது தீர்க்க தரிசனம், ரெண்டும் வரும். இப்போ மின்னலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் ரெண்டு மேகம் மோதுது. சத்தம் வரும்போது உங்களுக்கு தெரியணும் அந்த மேகத்தோட மோதிர வேகத்திலேயே அந்த சத்தம் எவ்வளோ வேகமாக மோதுது, அது மோதிரவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது அவருடைய தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் வரும். அது தரிசனமாக வரும், அதை புரிஞ்சு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரே விஷயத்துல ரெண்டும் வரும், மின்னலும் வரும், இடி முழக்கம். மின்னலுங்கிறது விஷன், பார்க்கறது. இடி முழக்கங்கிறது சவுண்டு, கேட்கறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன். இப்போ இடி முழக்கம் கேட்குது யோவானுக்கு, அவருக்கு அது புரியுது. நமக்கு அது வெறும் இடி முழக்கம், அவருக்கு அது புரியுது. அதே மாதிரி தான் சிலருக்கு அது மின்னல். இயேசு கிறிஸ்து வரும்போது வானத்தில் என்ன தோன்றும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 27 வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகையில ரெண்டு இருக்கு பாருங்க, மின்னலும் இருக்கு, இடி முழக்கமும் இருக்கு. மின்னலுங்கிறது என்னது? விஷன். இடி முழக்கங்கிறது சத்தம். இதைத்தான் சொல்றேன், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும். அப்ப அந்த மின்னலுக்கு பின்னாடி என்ன இருக்கிற அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய வருகை, பகிரங்க வருகை வரும். இடி முழக்கங்கிறது என்ன? கர்த்தருடையதான சத்தம், அதோடு கூட துணிக்க போறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? கர்த்தருடையதான அர்த்தம், சித்தம், திட்டம், தரிசனம் எல்லாம் இருக்கு. இதை தெரிஞ்சு கொள்ளுகிற இடத்துக்கு நீங்க வரீங்க பாத்தீங்களா, கேக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கேட்கிற காது. அதான் ஆவிக்குரிய காது கேட்குதுன்னு அர்த்தம். பல நேரத்துல நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய காது கேட்குதுன்னா ஃபர்ஸ்ட் கேட்காத காது இருக்குது சர்ச்சுக்குள்ள, ரெண்டாவது கேட்டாலும் செய்யாத காது இருக்குது, மூணாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காது இருக்குது. ஆவியானவர் பேசுறாரு, கேட்கிறோம், தேவ சித்தம் தெரியுது. இதோட கூட சர்ச்சு என்ன ஆயிடுது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியான இடத்துக்கு வந்துடுது. ஆமா, கர்த்தர் எங்களோட கூட பேசுறாரு, ஆண்டவர் சில காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு கேட்டுச்சு, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, நல்லது, இல்லைன்னு சொல்லல. இதை தாண்டி உங்கள் காதுகள் இன்னும் கொஞ்சம் காரியங்களை கேட்க வேண்டி இருக்கு. எதை கேட்கணும் தெரியுமா? வானத்தில் இருக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்குன்னு வெளிப்படுத்துகிற காரியத்தை கேட்கணும். மின்னல் தோன்றும், பார்க்கணும், தரிசனத்தை பார்க்கணும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சும்மா இந்த கீழையே உட்காந்துட்டு உழண்டுகிட்டே இருந்தீங்க, அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனதோட அவங்க ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்திக்கு வராங்க. இதே மாதிரி இன்னும் சத்தம் இருக்கு. இதே மாதிரி என்ன செய்யுது? இன்னும் சத்தம் இருக்கு. அது என்ன சத்தம் தெரியுமா? வானத்துல உள்ள கர்த்தருடைய வெளிப்பாடு. இது அவருடைய மினிஸ்ட்ரிக்கு தேவையான வெளிப்பாடு. சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாடு உங்க காதுகள் கேட்குது. இதையும் தாண்டி இன்னொன்று கேட்கணும். இது தெரியுமா? கர்த்தருடைய ரகசியம் மேல இருக்கு. அதை கர்த்தர் யாருக்கிட்ட பேச விரும்புகிறாரோ அவங்கிட்ட தான் பேசுவார். அவருடைய சித்தத்தை, இருதயத்தை திறப்பார். அந்த இடத்துக்கு சபை போகணும். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறிடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற சத்தம் பெருசாவே தெரியாது. கீழே இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, கீழே இந்த சத்தம் என்ன கேட்குது? வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அது பெருசாகவே இருக்காது. அது பாட்டு கேஷுவலாக செஞ்சுட்டே இருப்போம். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. புறா கொஞ்சம் வெட்டும் போது சவுண்டு வருமா வராதா? அதெல்லாம் கத்துமா கத்தாதா? எல்லாம் வரும். இப்போ அந்த இடத்துலேருந்து ஆசாரியன் கொஞ்சம் உள்ளே போயிட்டான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டானா இப்போ என்ன ஆகும்னா இந்த சவுண்டு கொஞ்சம் குறையும்.
இந்த சவுண்ட் என்ன செய்யும்? குறையும். ஏன்னா இப்போ அவங்க உள்ளுக்குள்ள எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறாரு. இப்போ இன்னும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாருன்னா இந்த சவுண்ட் என்ன செய்யாது? கேட்காது. அதே மாதிரி தான். ஆனா இப்போ பலி கொடுக்கலன்னு அர்த்தமா? அங்க வேலை நடந்து தான் இருக்குது. அந்த வேலை என்ன செய்யுது? தானா நடக்குது. ஆனா நீங்களும் நானும் அந்த சத்தத்தை அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போயிட்டோம். அதனால நான் போயிட்டேன், இங்க வேலை நடக்காதா? நடக்கும். மோசே ஜனங்களோட உட்காந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாரு? சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார் பிரச்சனைய. எத்திரோ வராரு. நான் நினைக்கிறேன் எத்திரோவை கர்த்தர் தான் அனுப்பி விட்டுருக்காரு. அவங்க மாமனார் அவர் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்படிலாம் பண்ணா என்ன ஆகும்? நீ போ, முதல்ல ஆளை ஃபிக்ஸ் பண்ணு, நீ ரெடி ஆகு அப்படின்றாரு. இப்போ போய் பாருங்க, இதுக்கு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாரு. இவர் 40 நாள் எங்க போயிட்டாரு? மலைக்கு மேல போயிட்டாரு. இவர் மலைக்கு மேல போயிட்டாரு. சரியா? இவர் மலைக்கு மேல போயிட்டாரு. இவர் இப்போ வந்துட்டு மலைக்கு மேல போன பிறகு கீழே வேலை நடந்திருக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கதான் செய்யும். ஏன்னா கீழே வேலையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்போ மோசே வந்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது ஒன்று இருக்கு, அதுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியதுன்னு இருக்கு. பல்லத்தில் நாம என்ன நினைச்சோம் தெரியுமா? கர்த்தரோட நம்ம ரொம்ப போனோம்னா இங்க யார் பார்க்கறது? ஜெபம் வேத வாசிப்புன்னு இருந்தோம்னா குடும்பத்தை யார் பார்க்கறது? நான் சொல்றேன், நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்துருங்க. இதையெல்லாம் தானா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் செய்வார், நடக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அங்கே போனால் என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க, கர்த்தர் சத்தமும் கேட்கும். இதையும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிறோம். பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். வேலை வேலை வேலைங்க, வீட்டில் வேலை, அந்த வேலை, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நீங்கள் முடிவு எடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருப்பார். சிலர் முடிவெடுக்க மாட்டாங்க, அமைச்சு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன்பாங்க. ஆண்டவர் சொல்வார், நீ முதல்ல கானானுக்கு போ, அப்புறம் தான் நான் ஈசாக்க கொடுப்பேன்பாரு. இவன் சொல்லுவான், நீ ஈசாக்க கொடுங்க, அப்புறமா கானானுக்கு போகிறேன். அப்புறம் அடையாளத்தை வேற கேட்பான், ஆண்டவரே நீர் எனக்கு ஈசாக்கை கொடுப்பீரானால் நான் கானானுக்குள் போவேன். ஆண்டவர் சொல்வார், ஒரு நாளும் தரமாட்டேன், ஒரு நாளும் வராது, நீ மரியாதையாக கானானுக்கு போ. ஆபிரகாம் ஏன் கர்த்தர் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா, ஒரு அடையாளத்தை கேட்க மாட்டான். புறப்பட்டு போயிட்டே இருப்பான். போனா போவான், வானா வந்துடுவான், போயிடுவான். அதுதான் அந்த ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே எல்லாம் தானாய் நடக்கும். கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நடத்துவார். அவருக்கு தெரியும் அண்ட சராசரத்தை நடத்துறாரு. ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டாரா? 1000 நட்சத்திரம் கரெக்டாக சுற்றி வந்துகிட்டு இருக்கு அது ட்ராக்ல. சூரியன் சந்திரன்லாம் சுத்துது, உங்க குடும்பம் சுத்தாது? இவர் என்னமோ அந்த 2 பிள்ளைய வளர்க்கறதா அப்படியே அலெக்சாண்டர் யுத்தத்துக்கு போற மாதிரி அவர்கிட்ட வர 1000 அடையாளம் கிதியோன மாதிரி காக்கிறது. பனி பெய்யணும், பனி பெய்யக்கூடாது, அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை நடத்துவதுக்கு ஆண்டவர் இடத்துல அடையா. ஓப்பா, போய் தேவ சமூகத்தில் உட்கார், ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பி. இதை ஆண்டவர் உனக்கு நடத்தி கொடுப்பார். நீ இதை பார்த்துக்கிட்டே இருந்து, நீ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தினா இது நடக்கவே நடக்காது உனக்கு கடைசி வரைக்கும். அல்லேலூயா. நாம் 3வது இன்னும் கொஞ்சம் மேலே போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பாருங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கிற இடத்துல இருக்கீங்களான்னு பாருங்க. அந்த சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு நம்ம வரணும். கிறிஸ்துவகிட்ட வந்ததுக்கு காரணமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தாங்க. உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு நான் கிறிஸ்துவகிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துகிட்ட வராமலேயே உலக பிரகாரமா ஆசீர்வாதமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் வந்தது எதுக்கு தெரியுமா? நாம எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுவதற்கு. அவைகளோடு கூட இவையும் கூட கொடுக்கப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆண்டவரே என் கண்கள் உம்மை பார்க்கணும், ஆண்டவரே என் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கணும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் உலாவணும். ஆண்டவரே, இதெல்லாம் கர்த்தரோடு கூட உலாவறதுல கிடைக்கக்கூடியதா? அதுதான் ஆவிக்குரிய மேன்மை. அதுக்கு தான் நம்ம வந்தோம். சும்மா இங்க வந்துட்டு வீடு கொடுங்க, காரு கொடுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பையனுக்கு வேலை கொடுங்க, பேரப்பிள்ளை கொடுங்க. இது என்ன தெரியுமா? ஆண்டவர் இதெல்லாம் தராரு. ஆனா நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய மேலான ஆசீர்வாதத்தை பெறாமையா இருக்கீங்க. உங்களை நம்பி பரலோகம் நிறைய விஷயம் வச்சிருக்கு. பரலோகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், காட்ட வேண்டிய விஷயம், நடத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு.
நீ இன்னும் இவைகளுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தீனா பரலோகம் உங்களை கொண்டு செய்யற காரியத்தை செய்ய முடியாது. பரலோகம் உங்களை கொஞ்சம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேச விரும்புகிறார். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த காரியத்துக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம். சில நேரங்களில் தேவ சித்தம் என்ன, இதை செய்யலாமா வேணாமா, இதுக்கெல்லாம் பதில வச்சுக்கிட்டு உங்க ஆண்டவர் உங்க பக்கத்தில் தான் உட்கார்ந்திருக்காரு. ஆனா நீங்க தான் அதை கேட்கிற இடத்துல இல்ல. நீங்க தான் இல்ல. நீங்க மோசையை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, மோசையின் ஆசனத்தில் உட்கார்ற ஆளை தேடிட்டு இருக்கிறீங்க. மோசையை பேசட்டும்னு சொல்றீங்க, கர்த்தர் பேச வேணான்னு சொல்றீங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் காதுகள் உம்மை கேட்கட்டும், என் காதுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் பெருமூச்சு விடுறாரு. எப்ப என் சத்தத்தை நீ கேட்ப? யார் யாருக்கோ என் சத்தம் புரியுதே, ஏன் உனக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? யார் யாரோ என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களே, நீ மட்டும் ஏன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற? ஏன் துணிகரம்? ஏன் அசட்டை பண்ற? ஏன் கேட்டும் கேட்காதவனை மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஏன் கேட்டுட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆண்டவர் செய்வார் செய்வார் திருப்பி திருப்பி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போனா போ. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இதிலிருந்து நான் உட்கார்ந்து உடைய சத்தத்தை கேட்பேன். கேட்கறது மட்டுமல்ல, செவி சாய்ப்பேன். அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். பரிசுத்தவான் இவ்விதமாய் சொல்றார்ல, நான் சொன்னது போல இவ்வுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குது. ஆமா, இந்த பூமியில உள்ள பிரச்சனை, உன்னை சுத்தி இருக்கிற போராட்டம், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம், அதோட உனக்குள்ள இருக்கிற மாம்ச போராட்டம், எண்ணங்கள், பயங்கள், எதிர்கால பயங்கள், இது ஒரு பக்கம். உலக சத்தமும் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குது. அதுக்கு நடுவுல மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது. நீ பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அதுக்கு நடுவுல மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது. நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுல ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூடவே இருப்பேன். அதுல ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ இந்த சத்தத்துக்கு தான் நீங்க செவிசாய்க்கணும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களா மாறிடணும். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்துல? இன்னைக்கு இப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இனி அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிறவனாய் நான் மாறப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில தேவ சமூகத்தில் உட்காருவேன், அவர் சத்தத்தை நான் கேட்பேன், முயற்சி பண்ணுவேன். என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் நான் அவர் சத்தத்தை கேட்பேன். அப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்க சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நான் போய் அலையக்கூடாது. உங்க சித்தத்தை அறியறதுக்கு நான் ஆளாள்கிட்ட போகக்கூடாது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யாரோ மனுஷங்கிட்ட போய் நிற்கக்கூடாது. நான் உங்ககிட்டயே வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் காதுகளை திறந்தருளும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையிலே உடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவர்களாய், சித்தத்தை அறிகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் புரியட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.